என்ன எழுத்தாளன்னு நினைச்சாரா இல்ல எடுபடியாளன்னு நினைச்சாரா? பந்து, நீ எங்க இருக்க? இந்த பந்து உங்க பந்து தானே? எஸ் எஸ். நோ 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 நோ. எஸ் நோ ரெண்டு வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுமா? ஆல் ரைட். என்ன ஆல் ரைட்? சின்ன பொண்ணு ரோட்ல போனா அவளை பார்த்து பந்து அடிக்கிறது, பக்கத்துல வந்தா பல்லு அடிக்கிறது. எத்தனை நாள் இந்த ரோட் சைடு ரோமே வேலை நடக்குது? கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன், விடுறீங்களா? பி கேர்ஃபுல். பொண்ணா மதிச்சு நடந்துங்க. இந்தாங்க. ஏமன், யாரோட ஃபைல் இது? என்னதுல என் ஃப்ரெண்ட் சந்திரநாத் இது. அவர் கிறுக்க மாடர்ன் யூஸே இல்லாத மடையன். யார் மடையன்? நீ மடையன், உங்க அப்பா மடையன், சந்திரநாத் மடையன். அவர் ஒரு ஜீனியஸ். அவர் எழுதின பகல் கனவு, ஊமை குயில், தூங்காத மனம், தூங்காத மனம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சதில்ல. நினைச்ச உங்களை போல இல்ல அவர். பெண்ணா மதிச்சு எழுதுற ஒரே ரைட்டர் அவர். ஐ சீ. சமீபத்துல அவருடைய காவியத்தை இங்க நான் ஸ்டேஜ் பண்ண போறேன், வந்து பாருங்க. அப்படியா? பாக்க. இந்தாங்க. சந்திரநாத், நீ கொடுத்து வச்சவன்டா. என்ன சொல்றீங்க? லட்சிய பெண் ஆசிரியர் சந்திரநாத் சொல்றேன். ஓஹோ. அப்ப ஃபார்ம் போயிட்டு வந்த உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா மிஸ்டர் பிரகாஷ்? இருங்க சார், என்ன பத்தி உங்க மககிட்ட அபிப்பிராயம் கேட்க வேண்டாமா? அவகிட்ட என்ன கேக்குறது? அப்பா சொன்னா ஆமாதா? ஓ தேங்க் யூ சார். இப்ப வந்துருவா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் சார், நான் பில்லியர்ட்ஸ் ரூம் போறேன், அப்புறமா பாக்குறேன். என்னப்பா இப்பதானே கால் விளையாடிட்டு வந்தேன், அதுக்குள்ள பில்லியர்ட்ஸா? இந்தியாவுல இருந்தாலே எனக்கு பொழுது போக மாட்டேங்குது சார். நான் வரேன். தேங்க் யூ. பை பை. ஃபைன் பாய். ஏம்மா இவ்வளவு லேட்டு? அப்பா, வர வழியில ஒரு பெரிய ஃபைட். யாரம்மா அந்த காலி பைய? காலி பைய ஒண்ணு இல்லப்பா, பாக்குறதுக்கு எல்லாம் அட்ராக்டிவா தான் இருந்தான். கவர்ச்சிக்கு ஒண்ணு குறைச்சலே இல்ல. ஏம்மா ஃபைட்னு சொன்னேன். ஃபைட் தான்ப்பா. அவ ஆட தெரியாம கால்ஃப் ஆடி அவ அடிச்ச பந்து மேல பட்டு. எங்கம்மா பட்டது? எங்கேயோ பட்டதுப்பா, விடுங்க அத. என்னம்மா சொன்னேன்? கால்ஃப் ஆடிக்கிட்டு இருந்தாரா? ஆமாப்பா, சுத்த ரெக்ரூட், அசட்டு சிரிப்பு. என்ன பார்த்து திருன்னு முழிச்சான். அவன் வேற யாரும் இல்லம்மா, உனக்கு நான் பார்த்து வைக்கிற எதிர்கால கணவன் மிஸ்டர் பிரகாஷ். வாட்? யாரா இருந்தா என்ன? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா. ஆமாம்மா, சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு சாயங்காலம் அவனை உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அங்க போய் நம்ம சண்டையை தொடங்குவோம். உட்காருமா. பெருநிலம் பாரதம் கண்டவோர் அற்புதமாம் காவியம். பெண்ணின் கண்ணீரை சொல்லும் அகலிகை பேசரும் நல் இலக்கியம். ஞானி கௌதமனின் சேவைக்கு ஏற்ற அவள் சிறந்த நல் பத்தினி. பாவி இந்திரனின் மோச நாடகத்தால் பழியுற்றாள் பேதைக்கணி. சரையு நதியின் ஆசிரமத்தில் அவள் சயனித்திருக்கும் வேளையிலே அலையும் காம வேட்கையினால் இந்திரன் வந்தான் இரவினிலே. மாமுனி கௌதமன் தூங்குதல் கண்டான், மறைந்தே பார்க்கின்றான். மாதவள் அழகை பருகிட எண்ணி மோகத்தில் வேர்க்கின்றான். தேவன் பிரம்மன் வரைந்த இளமை தேனொழுகும் பெண் சித்திரம். பாவை உடலின் அங்கம் அமைந்ததும் அற்புதமாம் கைத்தீரம். மேடை இவளின் மீது ஆடும் பாக்கியத்தை பெறவே இந்திரனும் தேடி அடைந்தான் நினைவினிலன்று தீயவோர் தந்திரம். இப்பொழுதுதான் கண்ணை இருந்தேன், இவ்வளவு விரைவில் விடிந்து விட்டது. கரையுக்கு போய் நீராடி ஜபதபங்கள் செய்ய வேண்டும்.
ஆம் அகல்யா. இத்தனை நாள் இல்லாது ஆம், இத்தனை நாள் இல்லையே என்றுதான் இன்று. இன்று கிழமை செவ்வாய் அல்லவா? செவ்வாயை பார்த்தால் செவ்வாயை நான் பார்க்க வேண்டாமா? சுவாமி, அகல்யா, நீ என் சொர்க்கம். என்ன சுவாமி, நீராட போகிறீர்களா? நான் ஆடிவிட்டேன் அகல்யா, வருகிறேன். யார் நீ? யார் நீ? முன்னாள் காதலன் இந்திரன், உலகிற்கு நெறிகாட்ட வேண்டிய உங்கள் தலைவன், உணர்ச்சியால் தரைகட்டு போனாய் அல்லவா? மாத்தான் மனைவி மனதார நினைப்பது மகா பாவம் என்றறிந்த நீ, இதோ இந்த முனிவனின் பத்தினியை, தன்னை மறந்து தவத்தை மறந்த இந்த மாமிச பிண்டத்தின் மானத்தை சூறையாடினாய் அல்லவா? உன் ஆசையின் கோலம் உன் தேகமெல்லாம் பரவட்டும், வானவரும் தானவரும் உன்னை கண்டு வாய்விட்டு சிரிக்கட்டும். போ! பாதம் தொடாதே, பரத்தை எட்டனி. மேனியின் மனத்திலேயே வந்தவன் கணவனா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியாத நீ ஒரு ரிஷி பத்தினியா? மேனிப்படாமலேயே நீங்கள் இத்தனை நாள் மோனத்தில் வாழ்ந்து விட்டீர்களே சுவாமி. தங்கள் பாதத்தை தொட்டிருக்கிறேனே தவிர தேகத்தை தொட்டதில்லையே. தங்கள் மேனி மனத்தை நான் என்ன கண்டேன்? ஐயாண்டி செய்கிறாயா? நியாயம் சொல்கிறேன் சுவாமி. இது அறியாமல் செய்த பாவம், தெரியாமல் செய்த துரோகம். என்னை மன்னித்து விடுங்கள். உணர்ச்சியற்ற கல்லுக்குத்தான் தன்னை தீண்டியவன் தீயவனா தூயவனா என்று தெரியாது. ஆசைக்கு அடிபணிந்த அயலானை அணிந்த நீ உணர்வில்லா கல்லாக உருமாறுக. வாழும் போது மட்டுமென்ன நான் பெண்ணாகவா வாழ்ந்தேன்? கல்லாகத்தானே இருந்தேன். போகட்டும். ஒரு கேள்வி. கேவலம் நான் தான் அரச மகள், அறிவிலி, முக்காலமும் உணர்ந்த முழு ஞானியே. ராக்காலம் போகவில்லை, இன்னும் விடியவில்லை. இதை தங்கள் பேரறிவு உணரவில்லையோ? வேண்டாம். மாய உருவில் வரப்போகிறான் ஒரு தீயவன், துரோகி, மனைவியை பெண்டாட போகிறான் என்று நீங்கள் பெரிதாக கொண்டாடும் உங்கள் தவஞானம் தெரிவிக்கவில்லையோ? அகல்யா கல்லாக மாறலாம், வித்தை தெரிந்தவர் நீர். ஆனால் வாழப்போகும் நீங்களும் நீதி அறியாத ஒரு கல் தானே. இவ்வுலகம் என்னை சவித்தாலும் வருங்கால உலகம் இந்த கல்லின் கதைக்கு நியாயம் கேட்கத்தான் போகிறது. எம்பிரான் நீதி தேவன், அவன் பாதமே எனக்கு துணை. அகல்யா! மலரும் கல்லானது, கௌதமன் மனமும் கல்லானது. பெண்மை மனதை புரியாத தெய்வம், அதுவும் கல்லானது. Three cheers to Geeta! We very brave! What a lovely girl! Prakash, selection A1. ஓ தேங்க்யூடா. ஆனா அந்த பெருமை எல்லாம் இவரைத்தான் சேர்ந்தது. இவர்தான் மிஸ்டர் கிருஷ்ணகாந்த், கீதாவோட அப்பா. அப்படியா? May God bless you. உங்களுக்கு கீதா ஒரே டாக்டர் தானா? ஆமா, ஏன்? இன்னொன்னு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமே. I am always open. You know that. உள்ள வரலாங்களா? வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்குங்க? நீங்க ரொம்ப அருமையா நடிச்சு என் நாடகத்துக்கு உயிர் கொடுத்தீங்க. பாத்திரம் நல்லா அமைஞ்சா நடிப்பு தன்னால அமைஞ்சிடும். இதுல என் திறமை ஒண்ணு இல்ல, எல்லாம் உங்க திறமை தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிட்டா இந்த எப்படிங்க? ஆமாங்க, நான் வரேன். என்ன போடுங்க? போலியே மெதுவாத்தான். அதுங்க வந்து எனக்கு பெண்கள் கிட்ட அதிகமா பேசி, அதுவும் இளம் பெண்கள் கிட்ட தனியா ரூம்ல ரெண்டு பேரும் தனியா தனியா. அப்போ ஒரு கூட்டத்தையே அழைச்சிட்டு வந்துருங்க. சரிங்க. என்னங்க என்னங்க நீங்க இப்படியே பேசிட்டு போறீங்க? நான் பேச வேணாமா? எனக்கு பேச சான்ஸ் வேணாமா? என்ன பேசுங்க? நீங்களே பேசுறீங்க. உங்க மனைவி ரொம்ப பாக்கியம் செஞ்சுங்க. தேங்க்ஸ்ங்க. ஐயோ சாரிங்க, எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. அதுக்கு எங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? என்னங்க சாரின்னா நான் பேச்சுனா அர்த்தம், அதுக்கு போய் வந்துங்க. அப்ப உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டுன்னு வாழ்த்துறேன். உங்க ஆசி. எங்க எப்படி வைத்திருக்கு? இல்லையே, வரங்க. என்ன உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், பட் நாட் டூ லேட். இப்பதான் தெரிஞ்சுக்கங்க. மிஸ்டர் பிரகாஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சதானந்தம். எனக்கு என்ன மிஸ்டர் இருக்கு? சதானந்தம். பிரமாதம். என் பேர் இல்ல, உங்க நாடகம். உங்களால நாடக கலைக்கு பெருமையா அல்லது நாடக கலை உங்களுக்கு பெருமை தேடி தருதானே என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. எனவே ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன். ஐ அம் ஆல்வேஸ் ஓபன். உங்க இளமைக்கும் திறமைக்கும் என் பரிசு. நோ தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். உங்க கல்யாணத்துல பிரசன்ட் பண்ணிட்டு போறேன். பை பை. பை பை. உங்களுக்காக பிரகாஷ் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கம் சூன். Bye.
எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுட்டேன். டசன்ட் மேட்டர். காத்திருக்க வேண்டியது என் கடமையாச்சு. என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஆனா எல்லாரும் உன்னை பார்த்து ரசிச்சப்போ நான் பொறாமப்பட்டேன். எனக்கு சொந்தமான கீதாவே இத்தனை கண்களும் ஆசையோட பாக்குதுன்னு எனக்கு கோபம். கீதா, ஐ லவ் யூ. உங்க அப்பா சொன்னது இருக்கட்டும், நீ உன் வாயால ஒரு தடவை சம்மதம்னு சொல்லு. மன்னிக்கணும் பிரகாஷ், உண்மைய இப்பவே சொல்லிடட்டுமா இல்ல தள்ளி போடட்டுமா? நோ நோ நோ, என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்பவே சொல்லு. நான் ஒரு எழுத்தாளரை காதலிக்கிறேன். அவர் பேரு சந்திரநாத். கீதா, வாழ்க்கையில சில பேருக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்குது இல்ல? ஓகே, so you have decided. இப்ப எங்க போகணும்? வீட்டுக்கு தானே? Get in. Get in. வெரி குட். எப்படி வெள்ளை கலையுடுத்தி மானொத்த மங்கை துள்ளி வரும் வழியில் வராதீர் ஐயா வராதீர். வராதீர் வராதீர் சொல்லிட்டு இப்படி குறுக்க வந்ததா எப்படியா? ஓ கீதா, ரசிச்சியா? என் ரசனை தானே என்னை இங்க கொண்டாந்து விட்டுருக்கேன். என்ன சொல்ற கீதா? நான் இப்படி பக்கத்துல இல்ல இப்படி உட்காரலாமா? ஓஎஸ், இது பொது லைப்ரரி, யார் வேணா எங்க வேணா உட்காரலாம். தேங்க்யூ சார். சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், அத உங்க மாதிரி பெரிய எழுத்தாளர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓஎஸ், கேளு. சார், இது கொஞ்சம் டெலிகேட் விஷயம், பரவாயில்லையா? பரவாயில்ல, கேளு. காதல் காதல் சொல்றாங்களே, அது உண்மையா? அதுவும் கண்டதும் காதல் சொல்றாங்களே, அது நடக்குமா சார்? நான் நம்பல. இட்ஸ் இம்பாசிபிள். இட்ஸ் குவைட் பாசிபிள். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் ராமாயணா. ராமாயணத்துல கம்பர் சொல்றார், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கிய அந்த ஒரே வினாடியில் அன்பு பிறந்தது, காதல் பிறந்தது. அந்த இரண்டு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்தன. சொல்ல போனா உலக இலக்கியங்கள்ல இப்படி எத்தனையோ கட்டங்கள். இரண்டு தூய உள்ளங்களின் சேர்க்கதான் காதல். கீதா, என்ன தூண்டி விட்டு என்னென்னமோ பேச வச்சுட்டில்ல? இல்ல சார், நீங்க சொல்றப்ப எனக்கு விளங்காத விஷயங்கள்லாம் கூட எவ்வளவு தெளிவா புரியுது தெரியுமா? கீதா, நீ ஒரு வாயாடின்னு சொல்ல போறீங்களா? பரவாயில்ல சார், ஒரு பொண்ணுக்கு துடுக்குத்தனை எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே. நான் தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேனே, விடுங்க சார். கீதா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? கொடியில இருக்கிறப்ப மலர் எவ்வளவு அழகா இருக்கு, அதை பறிச்சுக்கிட்டு வந்து அறையில வச்சா எவ்வளவு வாடி போகுது. அது மாதிரி நீ தோட்டத்துல இருக்க வேண்டிய மலர் இந்த லைப்ரரியில இருக்க வேண்டாம், என் கூட வரியா, வெளியே போகலாமா அப்படின்னு தானே கேட்க போறீங்க. அப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா? கீதா, இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டு பாருங்களேன் சார். அப்புறம் நீ ஏதாவது? பரவாயில்ல சார், சும்மா கேளுங்க. கொடியில் இருக்கிற மலர் டேஷ் 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 நோ 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 என் கூட வரியா? அப்பா, இதுக்கு தானே நான் இந்த கேள்வியை கேட்டேன். வாங்க சார், போகலாம் வாங்க.